நோய்கள் இதுக்கான தீர்வு நம்மளுக்கு எப்பயாவது ரொம்ப உடம்பு முடியாமல் வந்தாலே நம்ம அந்த மெடிகேஷன் இதெல்லாம் தாண்டி நம்மளோட அட்மோஸ்ட் ஃபெய்த் போகிறது வந்து கடவுள்கிட்ட தான். ஸோ என்ன மாதிரியான நோய்கள் என்ன மாதிரியான கடவுள்கிட்ட வந்து வேணும்னா நம்மளுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்குன்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா சார்? பொதுவாகவே இன்னைக்கு வந்து நோய்கள் ஏற்படுவதற்கே 3 காரணங்கள். ஒன்று ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆதி ஆத்மிகம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நோய் ஏற்படுவதற்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய வழிமுறைகள், வாழ்வியல் முறைகள் மூலம் நமக்கு நோய் ஏற்படுறது. இது வந்து பொதுவாகவே நம்ம உடம்பை நம்மளே கெடுத்துக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. ரெண்டாவது ஆதி பௌதிகம்னு சொல்லுவோம். ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது, இல்லை ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றது. இப்போ கோவிட்லாம் வந்து ஆதி பௌதிகமாக வர்றது. இந்த ஆதி தெய்வீகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவல் ரீசன்னு சொல்லுவோம். பல நூறு ஜென்மங்களாக நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய பாப புண்ணியங்கள் தான் இந்த ஜென்மத்தில் நம்முடைய கடமைகளாக, நம்முடைய வெளிப்பாடாக இருக்கிறத பார்க்கணும். எப்படி புண்ணியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை பெருசுப்படுத்துதோ அதே போல் செய்யக்கூடிய பாபங்களும், செய்து வந்திருக்கக்கூடிய பாபங்களும் நம்ம உடம்புல நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம், ஒரே ஃபேமிலியில் 4 பேர் இருப்பாங்க. 3 பேர் ரொம்ப நல்லா இருப்பாங்க, எஜுகேஷன் வைஸ், ஃபினான்ஷியலாக, வாழ்க்கையில் மகிழ்ச்சி, குழந்தை குட்டி எல்லாமே இருக்கும். ஆனால் ஒருத்தரை மட்டும் நம்ம பார்ப்போம், அவருக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை ஏர்லி டயபெட்டிஸ் இருக்கும், இல்லை புற்றுநோய் இருக்கும். அப்போ நம்ம யோசிக்கிறோம், ஒரே வகையான உணவு, ஒரே அப்பா அம்மா எல்லாமே சரியாக இருந்தாலும் ஒருத்தருடைய வாழ்க்கை ஏன் நல்லா இருக்குது, ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை வருது? இதுக்கு தான் ஸ்பிரிச்சுவல் ரீசன் சொல்லுவோம். அப்போ இந்த ஆதி தெய்வீகமாக இருக்கக்கூடிய நோய்களை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம், இல்லை குணப்படுத்தலாம்? அதுக்கு 4 வழிகள். மணி, மந்திர, ஔஷத, தியானம். மணி அப்படிங்கிறத இன்றைக்கி ரொம்ப சீப்பாக கொண்டு வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படி கிடையாது. மணிங்கிறது இப்போது ஒரு அமாவாசை நிலவுடைய அந்த ஒரு நெருக்கம் அப்படிங்கிறது எப்படி பூமியை கொந்தளிக்க வைக்குதோ, கடலை கொந்தளிக்க வைக்குதோ, அதே போல் நம்ம உடம்புலையும் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அமாவாசை அன்றோ அல்லது அமாவாசை அன்று மிகப்பெரிய அளவில் இறை வழிபாட்டுக்கு நம்ம ஏன் கொடுக்குறோன்னா, அந்த நேரங்களில் நம்முடைய மனம் கொந்தளிப்போடு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு தடுமாற்றம் வருங்கிறதுனால அந்த நேரத்தில் நம்ம இறை வழிபாட்டுக்கு, முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்.